கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இந்த பெண்களின் நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நாகும் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறார், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ண, அறையை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெண்களாகிய நம்மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பொறுப்பு நம்முடைய குடும்பங்களிலும் சமுதாயங்களிலும் சபைகளிலும் மிகவும் முக்கியமானது. ஆனால் இவைகளெல்லாம் நம்மாலே அவைகளை செய்ய முடியாது என்பதை அறிந்த தேவன் நம்மேல் அக்கறை உள்ளவராயிருந்து அன்புள்ளவராயிருந்து நமக்கு வேண்டிய பலனையும் கிருபையும் ஞானத்தையும் சூழ்நிலைகளையும் தந்து அவர் நம்மை வழி நடத்துகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அதாவது இன்றைக்கு பெண்களாகிய நம்மோடு கர்த்தர் பேச விரும்புவது என்னவென்றால், நாம் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் விழித்திராவிட்டால் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய சபைகளிலும் சமுதாயத்திலும் பல்வேறு விதமான சத்துருக்கள் வந்து அவைகளை சூறையாடி விடுவார்கள். ஆகவே நாம் நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய நாட்டிற்காக, நம்முடைய ஜனங்களுக்காக நாம் விழித்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் சம்பவங்கள் வருகிறதற்கு முன்பதாகவே தெரிவிப்பார். மட்டுமல்ல, அவைகளிலிருந்து எப்படி தப்பிக்கொள்ள வேண்டும் என்ற வழியையும் அவர்களுக்கு போதிப்பார். நாம் அவைகளை கேட்டு அவைகளை பின்பற்றுவோமானால் நாம் அவைகளிலிருந்து, இந்த தீமைகளிலிருந்து நம்மை விடுவிக்க முடியும். ஹல்லேலூயா. லோத்து என்ற அந்த லோத்து குடும்பம் சோதோம் குமாரா கவிழ்க்கப்பட்ட போது தேவன் தூதர்களை அனுப்பி அவர்களை விடுவிக்கிறார். ஆனாலும் அவர்கள் அங்கே பின்தங்கி இருந்ததினாலே சில நஷ்டங்களை அவர்கள் சந்தித்தார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்தை பற்றி பெண்கள் ஆகிய நாம் விழித்திருந்து அவைகளை காவல் காக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதாவது குடும்பங்கள் தேவனுக்கு முன்பாக மிகவும் அருமையானவைகள். தேவன் தான் இந்த குடும்பங்களை ஸ்தாபித்தார். இந்த குடும்பத்தை கட்டி காப்பது குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவியிலே வேலை. அதிலும் மனைவி அதில் முக்கிய பங்கு ஆற்றுகிறாள் என்பது தான் உண்மை. ஆகவே பெண்கள் ஆகிய நாம் எவ்வளவு நேரம் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம், எவ்வளவாக தேவனத்தில் அன்பு கூறுகிறோம், எவ்வளவாக கர்த்தரை நம்புகிறோம், அதை பொறுத்து தான் நாம் நம்முடைய குடும்பங்களை காத்துக்கொள்ள முடியும், நம்முடைய குடும்பத்திற்காக விழித்திருக்க முடியும். அப்படி நாம் காத்திருக்கும் போது நம்முடைய குடும்பத்தின் அரணை நாம் காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. வழியை காவல் பண்ண வேண்டும், அரணை காக்க வேண்டும். அரண் என்றால் மதில், வழி என்றால் வருகிற வழி, கேட். அறையை கட்டியாய் கட்டிக்கொள். அல்லேலூயா. அதாவது நாம் சோம்பேறிகளாய் அல்லது நாம் தூங்குகிறவர்களாய் அல்லது நிர்விசாரம் உள்ளவர்களாய் இருப்போமானால் நாம் அரண்களை காத்துக்கொள்ள முடியாது, வழியை காத்துக்கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய அறையை கட்டியாய் கட்டி நம்முடைய பலனை ஸ்திரப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இது எப்படி என்றால், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது, அவரையே சார்ந்திருக்கும் பொழுது, அவரிடத்தில் அன்பு கொண்டிருக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நம்மை பலப்படுத்த முடியும், நம்மை உறுதியாய் கட்டிக்கொள்ள முடியும், நம்முடைய பலனை ஸ்திரப்படுத்த முடியும். அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பத்தின் அரண்களை வழியை நாம் காவல் பண்ணி காத்துக்கொள்ள முடியும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவார். ஆகவே நாம் ஜெபிக்கிறதிலும் வேதம் வாசிக்கிறதிலும் தேவனை தேடுகிறதிலும் நாம் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு ஸ்திரீயை பற்றி பார்க்கிறோம். அங்கே தபோராள் என்ற ஒரு ஸ்திரீ இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசியாக இருந்து நியாயம் விசாரித்தாள் என்று
சொல்லுகிறது அந்த வசனம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு நாள் சிசரா என்ற ஒரு பெரிய யாபின் ராஜாவானவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவதை தேவன் இந்த தீர்க்கதரிசியாகிய தெபோராளுக்கு வெளிப்படுத்தி அங்கே பாராக்கை சிசராவுக்கு விரோதமாக போக சொல்லுகிறார். அப்பொழுது அந்த பாராக், நான் போவேன், ஆனால் நீ என்னோடு கூட வந்தால்தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்திரீ தீர்க்கதரிசி ஆகிய தெபோராவும் அங்கே கூட போகிறதை பார்க்கிறோம். அங்கே அந்த சிசராவும் அவருடைய சேனைகளும் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நின்ற பொழுது இங்கே 14ஆம் வசனத்துல இந்த தெபோராள் சொல்லுகிறார்கள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். பாருங்கள், இந்த பாராக் யுத்தத்துக்கு போகிறதற்கு காரணமா இருந்த பலனா இருந்த அந்த யார் என்றால் ஒரு ஸ்திரீ. இந்த தெபோராள் என்ற தீர்க்கதரிசி அந்த தேசத்தையே காப்பாற்றுகிறாள். பாருங்கள், இப்பொழுது இந்த பாராக் யுத்தம் பண்ண போய் தேவன் அவரோடு கூட இருந்து அங்கேயும் ஒரு ஸ்திரீயின் மூலமாக, யாகேல் என்ற ஒரு ஸ்திரீயின் மூலமாக சிசராவை கொண்டு அங்கே ஜெயத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பெண்களாகிய நாம் பெண்கள் பலவீனமானவர்கள், நம்மால என்ன செய்ய முடியும் அப்படி என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது, ஒதுங்கி போய் இருக்கக்கூடாது. இந்த தெபோராளின் தேவன் நம்முடைய தேவன். நம்மை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் தேவன் வைத்திருக்கிறார். நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல. ஒருவேளை சொல்லலாம், நம்முடைய குடும்பத்தையே காவல் பண்ண நம்மால முடியவில்லை, எப்படி தேசங்களை காவல் பண்ண முடியும்? தேவனுடைய சமூகத்திலே தேசத்துக்காக திறப்பிலே நில்லுங்கள். ஜனங்களுடைய பாவங்களுக்காக, ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, ஜனங்களுடைய நன்மைகளுக்காக நாம் திறப்பிலே நிற்கும் பொழுது நாம் தேசத்துக்கு பல காரியங்களை நாம் கொண்டு வர முடியும். தேவனுக்கு முன்பாக ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மூன்றாவதாக நாம் விழித்திருக்க வேண்டியது தேவனுடைய வருகைக்கு. முதலாவதாக குடும்பத்திற்காக விழித்திருக்க வேண்டும், அரண்களை காத்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சமுதாயத்துக்காக நாம் விழித்திருக்க வேண்டும். மூன்றாவதாக தேவனுடைய வருகைக்காக நாம் விழித்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் குடும்பத்தை மட்டும் கவனித்து அல்லது சமுதாயத்திற்கு ஏதோ உதவிகளை செய்துவிட்டு போனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் தேவனுடைய வருகையிலே, அவருடைய வருகையிலே நாமும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய ஜனங்களும் பங்குள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே அதற்காகவும் நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் 43ஆம் வசனம் சொல்லுகிறது, திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட விட்டான். அதை நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இப்படிப்பட்ட விழித்திருக்குதலின் அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவனுடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் பெண்கள் ஆகிய எங்களை நேசித்து தேவன் தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி. எங்கள் பலனை ஆண்டவரை உறுதிப்படுத்தி கொண்டு எங்களை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளினாலே பலனடைந்து எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சமுதாயத்தையும் நாங்கள் காத்துக்கொள்ளவும் ஆசீர்வாதமாய் இருக்கவும் தேவனுடைய வருகையிலே பங்குள்ளவர்களாய் இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.